வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன வைக்கிறோன்னா, இன்றைக்கி காலையில் உள்ள ரொட்டீன் வேலை தான், தினசரி வேலை. காலையில் சாப்பாடு செய்கிற வேலை தான் பார்க்குறோம். அரைக்கீரை வாங்கியிருந்தேன். அரைக்கீரையை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிவிட்டோம். கட் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா கழுவிட்டோம் அரைக்கீரையை. பருப்பு வேக வைக்கிறோம். சாம்பார் வைக்கிறதுக்கு 2 கை பருப்பு, துவரம் பருப்பு 2 கை போட்டு, கொஞ்சம் பாசி பருப்பும் போட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சிட்டோம். அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா சாம்பாருக்கு புளி ஊற வச்சிட்றோம். அப்புறம் முருங்கைக்காய் ஒரு 4-5 துண்டு, அவரைக்காய் ஒரு 4, அப்புறம் கத்திரிக்காய் 2. முருங்கைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் இது. கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டு, அப்புறம் அவரைக்காய் நல்லா பிஞ்சு அவரைக்காய் நல்லா இருந்துச்சு. இது போட்டு இது வேக வச்சிடலாம். காய் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பருப்பு தக்காளி ஒன்று போட்டுடலாம். பருப்பு வெந்துட்டுருக்குது. இப்போ கீரை நறுக்கிறோம். அரைக்கீரை வாங்கியிருந்தோம். அரைக்கீரையே பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்சுருக்குறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணிடலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணுற போகிறோம். கொஞ்சம் தண்டு முத்துனதாக இருந்தால் அதை கட் பண்ணி போட்டுடணும். இளந்தண்டை உள்ளே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், பொடிசாக கட் பண்ணிகிட்ருக்குறோம். அரைக்கீரை ரொம்ப நல்லது கண்ணுக்கு. இதுக்கெலாம் வாரத்தில் 2 நாளாக சாப்பிடணும். 1 நாளாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. அதை கடைஞ்சியும் சாப்பிட்லாம், பொரியல் வச்சும் சாப்பிட்லாம். கடைஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இது பொரியல் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். கீரையை நறுக்கிட்டுருக்குறோம். அதில் மாற்றிடுறோம் நறுக்கி வச்சதை. இன்னும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ பாருங்கள், அந்த பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து வேக வைக்கிறோம். மூடி போட தேவையில்லை, அப்படியே வேக வச்சிடலாம். இங்கே சாம்பார் காய் வேக போட்டோம், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கீரை பாதி வெந்துருச்சு. இப்போ அதுக்கு மசாலா அரைச்சி போட்டுடலாம். கீரை நல்லா வெந்தோடனே அளவு கம்மியாயிரும். இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு இதான் மசாலாவுக்கு. துருவின தேங்காய் 1/2 கப்பு, 4 பச்சை மிளகாய், ஜீரகம் 1/2 ஸ்பூனு, ஒரு பூண்டு 4 பல் போட்டு குறைன்னு அரைக்கணும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. குறைன்னு அரைச்சி அப்படியே போட்டுடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டு இந்த மிக்சிக்குள்ள தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ தேங்காய் போட்டாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். அப்புறம் தாளித்து கொட்டினா அரைக்கிற பொரியல் ரெடி. தேவையான உப்பு போட்டோம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டே இருக்கோம். கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் வேகணும். மசாலா வேகணும்ல, நல்லா வேக வச்சிடலாம் 2 நிமிஷத்துக்கு. சாம்பார் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றி சாம்பார் தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே ஊற்றிடலாம். அதை ஊற்றிட்டு அது கொதி வரட்டும். அதுக்குள்ளே பருப்பை கடைஞ்சி வச்சுக்கலாம். இது கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோடனே பருப்பை கடைஞ்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. மசாலாலாம் தண்ணி நல்லா சுண்டி நல்லா வெந்துருச்சு. சாம்பார் கொதிச்சோடனே நம்ம பருப்பை போட்டோம். வேக வச்ச பருப்பை மசிச்சு வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். கீரைக்கும் சாம்பாருக்கும் தாளித்து கொட்டிடலாம். காலையிலக்கு டிஃபன் ஆப்பம், ஆப்பத்துக்கு சாம்பார். இப்போ பாருங்கள், பருப்பு எல்லாமே போட்டாச்சு.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இன்னொரு கொதி வந்தோன்னா நம்ம இறக்கி வச்சுட்டு தாளித்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டால் போதும். சாம்பார் ரெடி. கொதி வந்துருச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குதா? நல்லா கொதிக்குது. இது அப்படியே இறக்கி வச்சிடலாம். இட்லி ஊற்றி வச்சுட்டு தாளிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தாளிக்கிறோம். கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு கடுகு வெந்தயம் போட்டால் போதும், வேறு ஒன்றும் போட தேவையில்லை. கடுகு வெந்தயம் வெங்காயம் போடணும் போட்டுக்கலாம். கடுகு போடுறோம். கடுகு நல்லா வெடிக்குது. கடுகு நல்லா வெடித்தோடனே கொஞ்சம் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு, அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து சாம்பாரில் கொட்டிடலாம். அப்புறம் இது கீரைக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். கீரைக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். கடுகு வெடிச்சோன்னா இதுலேயும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டால் போதும். தாளித்து அதில் கொட்டிடலாம். கீரைக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் போடுறோம். ஊற்றியாச்சு. இப்போ வந்து கீரை ரெடி. கீரை பொரியல் ரெடி. சாம்பார் ரெடி. கீரையில் கொஞ்சம் நெய் போட்டு வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழைலாம் போட்டாச்சு. இப்போ சாம்பார் நல்லா கலக்கி விட்றோம். கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி போட்டு சாம்பார் நல்லா கலக்கி விட்டோம். கீரைக்கு நெய் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு வச்சுருக்கோம். கீரை அரைக்கிறது இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.